வேவ் மூவி எப்படி இருக்கு? வேவ் நல்லா இருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவி. இப்போ வரிசையா குடும்ப படங்கள் நிறையா வரது இல்லையா, அது கூட இதுவும் ஒரு அருமையான ஃபேமிலி சென்ட்ரிக் மூவி. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. படத்துல என்ன மெசேஜ் சொல்றாங்க? படத்தில் எல்லாமே ஒரு பெண்களுக்கு தற்காப்பு கலை எவ்வளோ அவசியம், அது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஒரு தோல்வி வரப்போ எப்படி துவண்டு போகாமல் கான்ஃபிடென்ட்டாக அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுங்கிறதும் இயல்பாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. நல்ல அருமையாக இருக்குண்ணே, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. பெண்களுக்கான படம், பெண்கள் இது பண்ணலாம். இந்த படத்தை அரசாங்கமே அதை விருது கிடைக்கும். அந்த இது மாதிரி நல்லா ஆமாம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இல்லை. இது வந்து ஒரு பெண்களுக்கான படம். பெண்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க குடும்பத்தில், அவங்க பெண்கள் நினைத்தா எப்படி அந்த குடும்பம் முன்னேறும், அதை எடுத்துக்காட்டும். நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் நல்லா இருக்கு கண்டிப்பாக உண்மையெல்லாம். பெண்மையை மையப்படுத்தி இன்னைக்கு இருக்க பெண்கள் எல்லாருமே செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி கசப்புன்னு சொல்ல முடியாது சார். அது வந்து வேம்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பலை அம்மன் தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு அம்மன் தான் மையப்படுத்தி இருக்கணும் தவிர அது கசப்புன்னு சொல்ல முடியாது. சிலம்பம் நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது சார். ஒரு சின்ன ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அப்படி மையப்படுத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மெசேஜ்? செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு ஃபீமேலுக்கு எவ்வளோ முக்கியன்றதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது மூவி. ஸோ எல்லா ஃபீமேலுமே வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸை கற்று வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கும் சேஃப்டி, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃப்டி, எல்லாத்த பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. சிலம்பத்தை பற்றி அவங்க ஏன் சிலம்பம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட அது பண்பாட்டு கலைனால சொல்லியிருக்காங்க. பட் எல்லா ஃபீமேலுமே ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது பிடிச்சது ஏதோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுக்கிட்டு உங்களை சேஃப்டியாக பார்த்துக்கோங்கன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்குமான்னு இல்லை, குழந்தைகள் எல்லாருக்கும் தேவைப்படுற படம் நான் சொல்லுவேன். பிடிக்குமா பிடிக்காதுன்றதை விட தேவைப்படுற படம். அண்ட் பிடிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவங்களை பிடிக்க வைக்கிறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. காமெடி ஹியூமர் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் ஷீலா மேம் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குற எல்லாமே இருந்தது. ஒரு க்யூட்டாக அவங்க சொல்ல வர தாட்டை நல்லா சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து டைகர்ன்ற ரோல் பண்ணியிருக்காங்க, லீட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் ப்ரமோஷன் வந்திருக்கேன். ஸோ அவங்களும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஹரிகிருஷ்ணன் சாரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப காமெடியாக நார்மலாக இருக்கிற ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு கேரக்டர். அவரால் வந்து பேசவே முடியாத மாதிரி, அவருக்கு வந்து பிளைண்ட் ஆகிடும். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட கேரக்டர் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் ஓரியன்ட் மூவி தான். ஸோ ஃபீமேல் மட்டும் இல்லாமல் மேல் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களை சுற்றி இருக்கிற ஃபீமேலை நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு எந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னா, அப்போ நான் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடுவேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற எமோஷன் வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அது ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இருந்தது. அது எல்லாத்துக்குமே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதில். தேங்க்யூ. ஆக்சுவலி வேம்பு வந்து ஒரு குட் மூவி. அது வந்து எல்லா பாய்ஸும் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபீமேல் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதெல்லாமே கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அடிக்ஷனாக சொல்லப்போனால் இவங்க ஒரு சிலம்பம் அப்படின்ற ஒரு ஆர்ட்டுக்கு அவங்க ஒரு மென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு கலை இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் வந்து அது யாரோ வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா தான் வந்து எல்லாரும் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோ சலுகை கொடுக்குறாங்க. இவ்வளோ சலுகை கொடுத்தாலும் சோஷியல் வைஸாகவே நமக்குள்ள ஓகே சிலம்பம் அந்த மாதிரி தான் இருக்குது. மேபி இப்போ வளர்ந்துட்டு வரலாம். ஆனால் சிலம்பத்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. லைக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமா அதான் ஃபீமேல்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் எல்லாமே இதை மஸ்ட் ட்ரை பண்ணணும். பட் நான் இது வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்காக தான். பிகாஸ் எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு பாய் கிடைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பாய் கிடைச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு இருக்கும்ல. ஸோ ஹீரோ அந்த மாதிரியான ஒரு வைபாக இருந்தார்.
மியூசிக்லாம் நல்லா இருந்தது லைக் மைல்டாக ரொம்ப மதுரைனாவே அப்படியே குத்து குத்து குத்துன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து மைல்டாக இருந்தது, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. எது இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது. ஓவராக ஹையாகவும் இல்லை லோவாகவும் இல்லை. படம் பார்க்குற மாதிரி இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஃபெமினிஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இட் வில் ஹேவ் ஃபெமினிஸ், பட் நிறைய இருக்கும். இதில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு குடும்ப சூழ்நிலை, ஒருத்தர் தான் வந்து சம்பாதிக்கிறது இருக்காரு, அவர் இல்லைன்னா வந்து அந்த ஃபேமிலி எப்படிலாம் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறையவே சொல்லியிருப்பாங்க. ஸோ சிலம்ப கலையை சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க? எந்த அளவுக்கு டீட்டெயில்னா வந்து சிலம்பம் நேஷ்னலாக விளையாடலாம், ஸ்டேட்டாக விளையாடலாம், தட்ஸ் யுவர் இஷ்யூ. பட் இட் பேசிக்கலி ஃபார் ப்ரொடெக்டிங் அஸ் ஃப்ரம் அதர்ஸ். இந்த ஹார்ம்ஃபுல் பீப்புள் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் பேசிக்காகவே ஆக்சுவலி வந்தது. இப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸாக மாறிடுச்சு, பட் பேசிக்கலாக அது வந்தது. இட்ஸ் ஓகே டு ஹேவ் போத். பட் ஆனால் அது என்ன ஏதுன்னு மறந்து போய் நம்ம ஸ்போர்ட்ஸ்க்காக தான் மேத்ரேப்லாம் கற்றுக்கிட்டு வராங்க. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது கேர்ள்ஸுக்கு மஸ்ட் அப்படின்ட்டு கேர்ள்ஸ் அனுப்புனா ஓகே. பட் அவங்க வந்து போய் விளையாடணும், ஸ்டேட்டில் விளையாடணும், டிஸ்ட்ரிக்ட் விளையாடணும் அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு பெண்கள் பாதுகாப்புக்காக தற்காப்பு கலை கற்றுக்கிறது, அதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபுல்லாக சிலம்பம் கலையை பற்றி பேசியிருக்காங்க. சிலம்பம் கற்றுக்கிட்டா நல்லது, அதை பற்றி பேசியிருக்காங்க. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. டைரக்ஷனு படம் கொஞ்சம் ராவாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் லொக்கேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் மிரட்டலான லொக்கேஷனாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இல்லை இப்போ இல்லை, முன்ன மாதிரி இல்லை. இப்போ நிறைய கற்றுக்குறாங்க. சிலம்பம் கலை வந்து இப்போ நிறைய போயிட்டுருக்கு. நிறைய அசோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால கவர்மெண்ட் ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதை பற்றின அவேர்னஸ் வெளியே நிறைய பேருக்கு தெரியல. பட் இது நல்ல இது கிடைக்கும். கருத்து என்னன்னா, பெண்கள் அவேர்னஸ், தற்காப்பு கலை கற்றுக்கலாம், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆக்டர், ஆக்ட்ரஸ் எல்லாமே நல்லா நடிச்சு. சின்ன பசங்க வந்து எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போதா படம்? இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சொல்லுங்க மேடம், படம் எப்படி? நல்லா இருந்தது சார், படம் நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்குற மாதிரி தான், ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. வேற எந்த மாதிரியும் இல்லை, நல்லா இருந்தது. எல்லாரும் பெண்கள் எல்லாருமே தற்காப்பு கலை ஏதாவது ஒன்று கற்று வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டு பசங்க எல்லாமே சிலம்பம் படிக்கிறாங்க, படிக்கிறாங்க. உங்க பசங்க எல்லாமே சிலம்பம் பண்ணி ஆமாம், சிலம்பம் கிளாஸ் போயிட்டு தான் சார். படம் சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க சார், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இப்போ எல்லாருமே, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருமே பார்க்குற ஒரு மாதிரி நல்ல படமாக தான் இருக்குது. பெண்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இருக்குது சார். இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது சார். ஒன்றும் பெருசாக இழுக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 2 hours எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. புரியல சார். ஆ எதுவும் தெரியல. கண்டிப்பாக பிடிச்சிருக்கு சார், நல்லா இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு மத்தியில் வேம்புக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஷோ பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து வெளியே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நியர்பை இருக்கிற தியேட்டரில் போய் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக வந்து நீங்கள் தான் கொண்டு போகணும். அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ரெக்யூஸ்ட்டாக வைக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, யதார்த்தமான ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி இந்த படம் பேசியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ வேம்பு படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்றணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை பரவாயில்ல, பேசுங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வேம்பு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது என்னோடய முதல் படம். மக்கள் வந்து பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அனைவரும் தேட்டரில் போயிட்டு இந்த படத்தை பார்க்கணுன்னு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து நல்ல கருத்துக்கள் இருக்குது. சமூக பொறுப்போடு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். நல்ல வாழ்வியலான ஒரு கதை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டரில் இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணுன்னு இந்த நேரத்தில் வேம்பு படக்குழு சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.
நான் சொல்கிறேன் என்னன்னா சார், அது டெக்னிக்கல் இஷ்யூ தான். அது சென்சார் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் ப்ரெஸ் பீப்புளுக்கு போட முடியல. வேம்பு டீம் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் உங்களுக்கான ஷோ நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜான் சாரோட நிறைய கம்யூனிகேட் பண்ணோம். பட் நீங்களும் பிஸியாக இருக்கிறதா அவர் சொன்னார். இன்னைக்கு நாளைக்கு மதியானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷோ நாங்கள் ரெடி பண்ணுறோம் சார். தேங்க்யூ. பட் நீங்கள் அதனால் ஆதரவு கொடுக்காம இருந்துடாதீங்க. தயவுசெய்து நல்ல படம் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் தயவுசெய்து சேர்க்கணும். நல்ல படம் எடுத்திருக்கீங்க. Okay. விளையாட்டு சம்பந்த தற்காப்பு கலை வச்சு ஒரு நல்ல அதுக்கு சம்பந்த துறையில் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கள வச்சு ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கலாம். இனிமேல் தான் வருவாங்க சார். அவங்க படம் பார்த்துட்டு வருவாங்க. நாங்கள் பேசியிருக்கோம் ஆல்ரெடி. இவங்க ஷீலாவும் ஹரியும் போயிட்டு ஒரு உலக சாதனை பண்ண, சிலம்பத்தில் உலக சாதனை பண்ண ஒரு ஈவெண்ட் நடந்தது. அங்கே போய் இவங்க பரிசளிப்பு விழாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சைடில் சிலம்பம் அசோசியேஷன் சைடில் நாங்கள் பேசியிருக்கோம். அவங்க கூப்பிடும்போது நாங்கள் கண்டிப்பாக போய் பண்ணுவோம் சார். துறைக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம், கரெக்டான ஒரு அங்கீகாரம் இல்லைன்றது அது டைரக்டர் தான் சொல்லணும். இல்லை, இந்த நம்மளுடைய பாரம்பரிய கலையான சிலம்பக்கலை வந்து எல்லாருக்கும் தெரியும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலாம் போயிடும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதை மையப்படுத்தி தான் வந்து இந்த படத்தில் வந்து நம்மளுடைய தற்காப்பு கலையான சிலம்பத்தை வந்து இந்த படத்தில் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இது கொண்டுட்டு வந்தோம். இந்த கதைக்கும் அது ஒரு நல்ல ஒரு மையமாகவே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சிலம்பத்தை பற்றி தெரியாதவங்க கூட நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் கற்றுக்காதவங்க கூட நல்லபடியாக கற்றுக்குவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல சமூக கருத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நன்றி. நிறைய படங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் சென்சார் எல்லாம் கொடுக்குறாங்க. குறிப்பிட்டு இந்த படத்துக்கு கொடுக்காத காரணம் என்ன? ஒரு வாரம் நல்ல படம் பண்ணிட்டேன்றதுக்காகவா, இல்லை சிரமன்ற ஒரு விஷயத்தை வச்சதுனால கொடுக்கல? அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு ரொம்ப குயிக்காக தான் ப்ராசஸ் பண்ணாங்க. பட் ஆனால் நாங்கள் முன்கூட்டியே வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம் ப்ரெஸ் மீட்டுக்கு. அது வந்துரும்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அது ஒரு நாள் தள்ளி வந்துருச்சு, அவ்வளோதான் காரணமே. உண்மையிலே சென்சார் கமிட்டியில் வந்து படம் பார்த்தவங்க எங்களுக்கு வந்து கட்டே கொடுக்கல இந்த படத்துக்கு. அந்த குழுவில் உள்ளவங்க வந்து நானும் தயாரிப்பாளர் தான் போயிருந்தோம். எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து பாராட்டி கை கொடுத்துட்டு, இந்த சமூகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல படத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுவில் அந்த சென்சார் கமிட்டியில் உள்ளவங்க அத்தனை பேருமே எங்கள் 2 பேரையுமே பாராட்டிட்டு தான் போனாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் சார் நம்மளோட முதல் வெற்றின்னு நானும் தயாரிப்பாளராக அந்த இடத்துல தான் பேசிட்டு வந்தோம். கண்டிப்பாக மக்கள் பார்த்தாங்கன்னா இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எல்லோரும் மக்கள் தான் இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக்கணும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.